ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பவம் அத்தியாயம் 1 மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமான டைம் லூப் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஒரு ஊரில் இருக்க காடு, அதுக்கு நடுவில் இருக்க பெரிய காக்கா சிலை. அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க அதிகமாக சத்தம் போட்டாலோ, அந்த காட்டில் அவங்களோட ஒரு ட்ராப் பிளட் சிந்தினாலோ அவங்களால திரும்ப அந்த காட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த காட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினால இப்படி ஒரு சாபம் அங்கே இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவோட பேர் ஆனந்த். அவர் ஒரு போலீஸ். அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால வேற ஒரு ஊருக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜீப்பில் போயிட்டுருக்காரு. அப்போது ஊரில் இருக்க அவரோட ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகி இப்போ அவருக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது. இந்த நியூஸை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஆனந்த் போயிட்டுருக்க ஜீப்புக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து விழுகிறாரு. அவரை காப்பாற்றி ஆனந்த் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாரு. அவரோட கையில் இருந்த வாக்கி டாக்கி வச்சு அவர் ஒரு போலீஸ்னே இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட பேர் பீட்டர். ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்ஐ எம்ஜி அசோகன் வராரு. அந்த ஸ்டேஷனில் தான் இப்போ ஆனந்த் ஒர்க் பண்ண போகிறாரு. எம்ஜி அசோகன் ரொம்பவே நல்லவர். இப்போ அவரோட சேர்ந்து ஆனந்தும் ரெஜின்னு இன்னொரு போலீஸும் ஜீப்பில் போகிறப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க பீட்டரோட வாக்கி டாக்கிலேருந்து ஸ்டீஃபன் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் காட்டுக்குள்ளே அடிபட்டு நடக்க முடியாமல் அங்கே ரொம்ப நேரமாக இருக்கிறதா இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஆனந்தும் எம்ஜி அசோகனும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கூட இருக்க ரெஜி அந்த ஊரை சேர்ந்தவர். சின்ன வயசில் இருந்தே அந்த காட்டை பற்றி நிறைய கதையை கேட்டு வளர்ந்தனால அந்த காட்டுக்குள்ளே போக ஃபஸ்ட்டு தயங்குவார். ஆனாலும் அவங்க கூட போவார். இவங்களும் ஒரு வழியாக ஸ்டீஃபன் சொல்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் அங்கே ஸ்டீஃபன் இருக்க மாட்டார். அவரோட எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கும். ஸ்டீஃபன் ஒர்க் பண்ணுறதா சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஸ்டீஃபன் பற்றி விசாரித்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தாருனோ, அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் காணாமல் போயிட்டாருனோ அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டீஃபன் இன்னும் வாக்கி டாக்கியில் ஆனந்த் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு தான் இருப்பார். இந்த ஸ்டீஃபனும் இதுக்கு முன்னாடி ஜீப் முன்னாடி விழுந்து அடிபட்ட பீட்டரும் ஒரே போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க தான். இப்போது ஆனந்த், எம்ஜி அசோகன், ரெஜி இவங்க 3 பேரும் அந்த காட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைப்பாங்க. அப்போது ரெஜிக்கு அடிபட்டு அந்த காட்டில் அவரோட ரத்தம் சிந்திரும். அதுக்கப்புறம் இவங்களாலையும் அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே போக முடியாமல் அந்த டைம் லூப்பில் சிக்கிப்பாங்க. அந்த காட்டுக்குள்ளே இவங்கள மாதிரி மாட்டிக்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. காட்டு பண்ணியை சுட வந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், போர்ச்சுகீஸை சேர்ந்த ராஜவம்சத்து பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் ஜேம்ஸை காட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பாங்க. காட்டுக்குள்ளே குதிரையை பார்த்து அதை தேடி வந்த குட்டி பையன், அந்த குட்டி பையனை தேடி வந்த அவனோட அக்கா, இவங்க எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு வேறு வேறு டைமை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு டைம் லூப்பில் சிக்கியிருப்பாங்க. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப அங்கே நடந்துகிட்டே இருக்கும். எந்த பக்கம் போய் அந்த காட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த காக்கா சிலை கிட்ட தான் இவங்க வருவாங்க. அந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் அங்கே இப்படி ஒரு சாபம் இருக்குது, அந்த காட்டை விட்டு வெளியே போகிற வழி என்ன அப்படிங்கிறத ஆனந்த் கண்டுபிடிச்சி அவரும் அந்த காட்டில் இருக்க மற்றவங்களும் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.